வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை. பாகிஸ்தானில் இன்று அதிகாலை நில அதிர்வு, குலுங்கிய கட்டடங்கள், பீதியில் மக்கள். பேருவளை கடலில் நடந்த அனர்த்தம், சகோதரர்கள் சடலங்களாக மீட்பு. கந்தானே மலை உச்சியை பார்வையிட சென்ற குழுவினர் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நூரேலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் இன்று அதிகாலை 3:54 மணியளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு மெக்னியூட் அளவுகோலின் 5.2 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தினால் கட்டடங்கள் குலுங்கியதாகவும் உயிரிழப்பு சேதங்கள் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. களுத்துறை பேருவளை மொரகல்ல பகுதியில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன 2 மீனவர்களின் சடலங்கள் கரையொதுங்கியுள்ளன. வெந்தொட்டை கடற்கரையில் மீனவர்களின் சடலங்கள் கரையொதுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த மீனவர்கள் நேற்று காலை மீன்பிடிக்க சென்றிருந்த போது விபத்திற்கு முகம் கொடுத்திருந்தனர். இறந்தவர்கள் அலுத்கம பகுதியைச் சேர்ந்த நதுன்குமார் மற்றும் அவரது சகோதரர் துமிந்த நதுன்குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் காணாமல் போயிருந்த நிலையில் பிரதேசவாசிகள் படகுகள் மூலம் அவர்களை தேடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.